வாக்களியுங்கள் விசில் சின்னத்திற்கு. வாய்ப்பளியுங்கள் டாக்டர் KG அருண்ராஜ் அவர்களுக்கென்று வாக்கு சேகரிக்கிற வைபவத்திற்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சியை முத்து தமிழில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அண்ணன் முத்துசாமி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வரவேற்புரை வழங்கிய கிழக்கு நகர செயலாளர் ஆரியூர் தம்பி நாகராஜ் அவர்களே, மேற்கு நகர செயலாளர் கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் அவர்களே, எலச்சிபாளையம் கிழக்கொன்றிய செயலாளர் தம்பி விக்னேஷ் அவர்களே, மேற்கொன்றிய செயலாளர் உதயகுமார் அவர்களே, உங்கள் மாவட்ட வழக்கறிஞரணி அமைப்பாளர் சதீஷ்குமார் அவர்களே, இவ்வளவு நேரம் உங்கள் உள்ளத்தை தொடுகிற வகையில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற காலத்தால் சீலத்தால் கோலத்தால் மூத்த அண்ணன் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் பிறைபலகண்ட பெருமகன் பாலசுப்பிரமணியம் அவர்களே, கண்ணன் என்னும் பெயரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல என்ற கண்ணதாசன் கவிதைகளை படிக்கிற பொழுது என் நெஞ்சில் வந்து சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கிற நாமக்கல் மாவட்டத்தின் தலை சிறந்த எலும்பு முறிவு மருத்துவர் டாக்டர் கண்ணன் அவர்களே, எளியவன் எனக்கு பின்னால் வாக்கு கேட்க இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் வெற்றி திருமகன், என் விழிகளில் நிறைந்தவன், பழக்குலை நிகர்த்த பண்பாட்டுக்குரிய டாக்டர் KG அருண்ராஜ் அவர்களே, நாடும் ஏடும் எதிர்பார்க்கின்ற 2026 ஏப்ரல் 23 குருஷேத்திரத்தில் வாக்களிக்க அணியமாகி இருக்கின்ற வாக்காளர் பெருமக்களே வணக்கம். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகுதருவீர், உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனம் அன்றே என்று ஞானசம்பந்த பெருமான் தமிழ் பாசுரம் பாடிய திருச்செங்கோட்டி, மன்றாடி மைந்தன் செங்கோட்டு வேலன் அருளாட்சி செய்கின்ற திருச்செங்கோட்டி, கற்புடை தெய்வம் கண்ணகி வானகம் போவ வாசல் திறந்து வைத்த திருச்செங்கோட்டி, கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்ததென்று அண்ணா தாலாட்டி மகிழ்ந்த திருச்செங்கோட்டி, ஆயுதத்தை கீழே போடாத அர்ஜுனனாக தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக களத்தில் நிற்கிற KG அருண்ராஜ் அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க நாஞ்சில் சம்பத் திருச்செங்கோட்டுக்கு வந்திருக்கிறேன். பிரச்சாரத்தின் உச்சக்கட்டமான நாள் இந்த நாள். 100 தொகுதிகளுக்கு மேலே இந்த நாளில் எங்கள் தொகுதிக்கு வாருங்கள் என்று கேட்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை. கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அவர்களுக்குத்தான் நான் உரையாற்றுவதற்கு ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன், முடிவை திரும்ப பெற முடியாது என்று சொல்லி டாக்டர் அருண்ராஜ் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க உங்கள் வாசலுக்கு வந்திருக்கிறேன். டாக்டர் அருண்ராஜ் அவர்களுக்கு நீங்கள் விசில் சின்னத்தில் போடுகிற ஓட்டு
பசித்து துடிக்கின்ற குழந்தைக்கு ஊட்டுகிற பால் சோறுக்கு சமம். டாக்டர் அருண்ராஜ் அவர்களுக்கு நீங்கள் விசில் சின்னத்தில் போடுகிற ஓட்டு படிக்கின்ற மாணவனுக்கு புகட்டுகின்ற கல்விக்கு சமம். டாக்டர் KP அருண்ராஜ் அவர்களுக்கு நீங்கள் விசில் சின்னத்தில் போடுகிற ஓட்டு வயதான தந்தைக்கு வாங்கி கொடுக்கிற ஊன்றுகோலுக்கு சமம். டாக்டர் KP அருண்ராஜ் அவர்களுக்கு நீங்கள் விசில் சின்னத்தில் போடுகிற ஓட்டு பெற்ற தாய்க்கு செய்யக்கூடிய பேருபகாரத்திற்கு சமம். மாற்று கட்சி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் போடுகிற ஓட்டு கடலில் விழுந்த மழைக்கு சமம், காட்டில் காய்கிற நிலாவுக்கு சமம், பாறையில் விதைத்த விதைக்கு சமம். விலை மதிக்க முடியாத உங்கள் வாக்குகள் கடலில் விழுந்த மழையாக, காட்டில் காய்ந்த நிலவாக, பாறையில் விதைத்த விதையாக பலனின்றி போக வேண்டுமானால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில், வாய்ப்பளிக்க வேண்டிய வேட்பாளர் டாக்டர் KP அருண்ராஜ் IRS என்பதை நெஞ்சிலே நிறுத்துங்கள். இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல். 1969 இருந்து இந்த நாள் வரையிலும் அதிமுக திமுக என்று மாறி மாறி வாக்களித்ததால் தமிழ்நாடு நாறி நாறி போய்விட்டது. லஞ்சத்தில் ஊழலில் இன்றைக்கு ஊறி ஊறி கிடக்கிறது தமிழ்நாடு. இப்பொழுது என்ன நிலைமை என்றால், தலைவர்களெல்லாம் நடிகர்கள் ஆகிவிட்ட காரணத்தினால் நடிகர் ஒருவர் தலைவராகிவிட்டான். அவர்தான் இன்றைக்கு விஜய். அந்த மகத்தான தலைவன் தமிழ்நாட்டை ஆளப்போகிறான் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் ஒன்றை இங்கே உறுதிபட சொல்லுகிறேன். திருச்செங்கோட்டில் நாங்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிற தொகுதிகளில் திருச்செங்கோடும் இடம்பெற்று விட்டதென்கிற நல்ல செய்தியை வாக்காளர் பெருமக்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள். ஒரு மாற்று அரசியல் மாற்றத்திற்கு மட்டுமல்ல, ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் நீண்ட காலமாகவே காத்திருக்கிறார்கள். நான் டாக்டர் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், 5 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற தேர்தலில் 62% இல்லாவிட்டால் 60%, இதுதான் வாக்கு பதிவாகும். 60%, 62% மேல் வாக்கு பதிவாவதே இல்லை. அப்படி என்றால் 38% மக்கள் திமுகவையும் விரும்பவில்லை, அதிமுகவையும் விரும்பவில்லை. அதனால்தான் அவர்கள் வாக்குச்சாவடிக்கே வருவதில்லை. ஆனால் கடந்த ஏப்ரல் திங்கள் 9 பாண்டிச்சேரியில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் 91% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்றால் விஜயின் விளைச்சல் பாண்டிச்சேரியிலேயே தெரிந்துவிட்டது. 91% வாக்குகள் பாண்டிச்சேரியில் பதிவாகி இருக்கிறது என்றால் அதே சதவிகிதத்தில் வருகிற 23ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் தமிழ்நாட்டிலும் பதிவாகும். 2,28,00,000 பேர் 2,28,00,000 பேர் 18 வயதிலிருந்து 39 வயது வரையிலும் இருக்கிற வாக்காளர்கள். புதிதாக வாக்களிக்க போகிற நீ ஓட்டர்ஸினுடைய எண்ணிக்கை 12.5 லட்சம் பேர். இந்த 12.5 பேரும் அந்த 2,28,00,000 பேரும் சேர்ந்தால் 2,50,00,000 பேர். இந்த 2,50,00,000 பேரினுடைய வாக்குகள் தாவேகாவுக்கு தாவி வந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் இங்கே நான் பதிவு செய்கிறேன். ஆகவே ஈஸ்வரன் குட்டிக்கரணம் போட்டாலும் திருச்செங்கோட்டில் கரை சேர முடியாது. ஈஸ்வரன் கோடீஸ்வரன் ஆகிவிட்டான். அதனாலே இரத்தத்தையும் உயிரையும் காவை கேட்கிற திமுக அணியின் வேட்பாளராக அண்ணன் ஈஸ்வரன் களத்தில் நிற்கிறார். அதிமுக சார்பிலும் ஒருவர் நிற்பதாக ஒரு வதந்தி உலவுகிறது. அதிமுகவுக்கு வாக்களித்தால் முதலமைச்சராக உட்கார போவது எடப்பாடி பழனிசாமி இல்ல, நயினார் நாகேந்திரன். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவினுடைய பூட்ஸ் காலை நக்கிக் கொண்டே இருக்கிறார். அருண் ஜேட்லி இந்தியாவினுடைய அட்டர்னி ஜெனரல், இந்தியாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டர், பிஜேபி கட்சியிலே
பிரதமருக்கு அடுத்த இடத்தில் இருந்த ஒரு பர்சனாலிட்டி. அவர் போயஸ் தோட்டம் பெறுகிறார். ஜெயலலிதாவை சந்திக்க விரும்புகிறார். ஜெயலலிதாவை சந்தித்தார். எதற்கு வந்தீர்கள் என்று கேட்டார் ஜெயலலிதா. ஒன்றுமில்லை, தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக உங்களிடத்தில் பேச வந்தேன் என்றார். ஜெயலலிதா பதில் சொன்னார், நீ இந்தியாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டர், நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அவ்வளவுதான், கூட்டணி எல்லாம் பேசுவதற்கு நேரமும் இல்லை, அப்படி ஒரு திட்டமும் என்னிடத்தில் இருந்து வீட்டிலிருந்து அனுப்பி வைத்தார். லேடியா மோடியா என்று கேட்ட ஜெயலலிதாவை கட்சியை தற்காலிகமாக தலைமை தாங்குகிற எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்குறி இன்றைக்கு பிஜேபி கட்சிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு அம்மனமாக இருக்கிறார். எங்களுக்கும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று எங்கள் தலைவர் அறிவித்தார். எனக்கு மிகப்பெரிய அதிசயம், ஒரு வரலாற்று மாணவனாக தொடர்ந்து வாசித்துக் கொண்டு நீங்கிக் கொண்டும் இருக்கிற நான், அரசியல் அனுபவம் இல்லாத இளம் தலைவர் விஜய் எனக்கும் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று அறிவிக்கிறாரே என்று நான் அவர் சொன்ன நிமிடத்திலிருந்து ஆய்வு செய்து வருகிறேன். இது சாத்தியமாகுமா என்றால் இன்றைக்கு தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை அந்த சமவெளிக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி எங்கள் தலைவர் விஜய். விஜயின் வேட்பாளராக அவருடைய உற்ற நண்பர், அவருடைய உயிர் தோழர், விஜயோடு உரிமையோடு பழகுகிற ஒரு 10 பேரில் முதல் இடத்தில் இருக்கிற முத்தான வேட்பாளர் டாக்டர் KP அருண்ராஜ் இங்கே களத்தில் இருக்கிறார். இந்த தொகுதிக்கு பல வரலாற்று பெருமைகள் உண்டு. இடைத்தேர்தலில் அண்ணன் பாலசுப்ரமணியத்திற்கு தெரியும் என்று கருதுகிறேன். கந்தப்பரை டெல்லிக்கு அனுப்பியது இந்த தொகுதிதான். பேராசிரியர் அன்பழகரை திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்தவரை டெல்லிக்கு அனுப்பியது இந்த தொகுதிதான். ஏன் இந்த தொகுதிதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் டாக்டர் சுப்பராயனை தந்த தொகுதி இந்த தொகுதிதான். அன்னை இந்திராவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றாரே, விமான விபத்தில் காலமாகி போன மோகன் குமாரமங்கலம், அவர் இந்த தொகுதிதான். அடல் பிகாரி அமைச்சரவையில் அமைச்சராக கொலுவிருந்தாரே ரங்கராஜன் குமாரமங்கலம், இந்த தொகுதிதான். அந்த மரபு மறைந்து விடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தகுதியோடு அந்த மரபை மீட்டெடுக்க வந்திருக்கிற மகத்தானவர் எங்கள் வேட்பாளர் KP அருண்ராஜ் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத இடம்பெற்ற திருச்செங்கோடு மீண்டும் மாநிலத்திற்கு ஒரு மிகப்பெரிய தலைவரை அருண்ராஜ் அவர்களை எங்கள் தாவேகாவுக்கு தந்திருக்கிறது. அவருக்கு உங்கள் வாக்கை அழியுங்கள் என்று கேட்கத்தான் வந்தேன். திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக நிராகரிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வைத்தவர்கள், அதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களினுடைய இரத்தத்திலும் கண்ணீரிலும் அந்த கண்ணீரையும் காவை கேட்டவர்கள், தமிழ்நாட்டினுடைய நிரந்தர அமைதியை கெடுத்து குட்டிச்சுவராக்கியவர்கள், தமிழ்நாட்டினுடைய கோபுர பெருமையை குட்டிச்சுவராக்கிய குல துரோகிதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின். தன்னை முன்னிலைப்படுத்துவதில் மட்டுமே அவர் ஆர்வம் காட்டுகிறார். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு 10 காரணங்களை முதலமைச்சரிடத்திலே சொல்லுங்கள். நீங்கள் 2021 தேர்தலில் நீங்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று தமிழர்கள் வாக்களிக்கவில்லை. எப்பொழுதுமே திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக வாக்காளர்கள் முடிவெடுப்பதே இல்லை. நெகட்டிவ் ஓட்ஸ் தான் ஸ்டாலினை முதலமைச்சராக்கியது. நீ தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாய 505 வாக்குறுதிகளை முதலமைச்சர் தந்தார். இன்றைக்கு 66 வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றி இருக்கிறார். 66 வாக்குறுதிகள் அரைகுறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 273 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இன்றைக்கு 273 வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் மீண்டும் புதிய வாக்குறுதிகளை தந்து 8000 ரூபாய் கூப்பன் என்று நாட்டு மக்களை ஏய்க்க நினைக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், தமிழ்நாடு உயர வேண்டுமானால் எப்படி உயருவது? இதை சமவெளிக்கு கொண்டு வருவது எப்படி? சூனியத்திலிருந்து இந்த தமிழ்நாட்டை மீட்டு அதை கரை சேர்ப்பதற்கு உங்களிடத்தில் என்ன திட்டம் இருக்கிறது? எதையாவது நீங்கள் பேசுகிற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறீர்களா?
இல்லை. நீங்கள் ஒரு காழ்ப்பரசியல், பழனிசாமிக்கும் உங்களுக்கும் போட்டி இருப்பது மாதிரி பேசுகிறீர்கள். நான் முதலமைச்சரை கேட்கிறேன், உங்கள் தகுதிக்கு பழனிசாமி போட்டியா? நீங்கள் அவரை போட்டியாளராக கருதலாமா? உங்களுக்கு 55 ஆண்டுகால அரசியல் அனுபவம் இருக்கிறது. மிசா என்கிற அக்கினி ஆற்றில் குளித்தெழுந்த ஆண் சீதை நீங்கள். கலைஞரிடத்திலே பயிற்சி பெற்றவர்கள் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதினான் என்று சொன்ன ஒரு முட்டாளோடு உங்களை ஒப்பிட்டு கொண்டு அரசியல் செய்வது அநாகரிகம் இல்லையா? நீங்கள் தாவேக்கா என்கிற பெயரை உச்சரிக்கவே மறுக்கிறீர்கள். உங்கள் உத்தமபுத்திரன் உதயநிதி அட்டைக்கத்தி என்கிறான் தாவேக்காவை, புதிய அடிமைகள் என்கிறான் உதயநிதி. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்கிற அகோர பசியில் உதயநிதி என்கிற இளங்கன்று இன்றைக்கு துள்ளி விளையாடுகிறது. நாஞ்சில் சம்பு திருச்செங்கோட்டில், கண்ணகி உலவிய மண்ணில், ஞானசம்பன் தமிழ் பிறந்த மண்ணில் சொல்லுகிறேன், திமுகவினுடைய கடைசி அத்தியாயத்தை இன்றைக்கு நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அந்த கடமையை எங்கள் தலைவர் விஜய் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பதிவு செய்ய இருக்கிறார். திமுக அண்ணா திமுக என்று மாறி மாறி வாக்களித்ததன் விளைவாக தமிழ்நாடு இன்றைக்கு என்ன ஆயிற்று? எங்கே கொண்டு போய் விட்டிருக்கிறீர்கள்? இந்த ஆட்சியே அகற்றப்பட வேண்டும். அதற்கு ஒரு காரணத்தை, ஒரே ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். The constitutional authority யார்? ஆளுநர், கவர்னர். அந்த ஆளுநர் ஒருவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ரகசிய காப்பு பிரமாணமும் அவர்தான் செய்து வைக்கிறார். அப்படி ரகசிய காப்பு பிரமாணமும் பதவி பிரமாணமும் செய்து வைத்தவர் மின்துறை அமைச்சராக சிவசங்கரை பதவியில் அமர்த்துகிறார். மின்துறை அமைச்சர் இன்றைக்கும் சிவசங்கர் தான். ஆனால் மின்துறையில் ஒரு முடிவை கூட சிவசங்கர் எடுக்க முடியாது. அந்த துறையை இன்னொருவன் ஆக்கிரமிக்கிறான். அந்த துறையின் மீது இன்னொருவன் ஆதிக்கம் செலுத்துகிறான். அந்த துறையை தன் கட்டுப்பாட்டிலேயே இன்னும் வைத்திருக்கிறான். அவன் பெயர் 10 ரூபாய் பாலாஜி. சுப்ரீம் கோர்ட்டால், உச்ச நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அடையாளம் காட்டப்பட்ட செந்தில் பாலாஜி, உயர் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் இருந்த கிரிமினல் செந்தில் பாலாஜி, அமர்வு நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி, இன்றைக்கு கோவை மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவியை வைத்துக் கொண்டிருக்கிற செந்தில் பாலாஜி, இன்னும் அவன்தான் மின்துறையின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான் என்றால், நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினை கேட்கிறேன், இப்படி ஒரு கேவலமான நிர்வாகம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது நடைபெறுகிறதா? நீங்கள் செந்தில் பாலாஜியை கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? இந்த துறை இப்படி சீரழிந்தது என்ன காரணம்? காற்றாலை உற்பத்தி செய்யக்கூடிய கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்கிறேன். 1 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு 35 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. 35 லட்சம். காடு விற்று, கரும்பு தோட்டம் விற்று, மனைவியின் கையில் கிடந்த வளையலை விற்று, காதில் கிடந்த தோட்டை விற்று 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் 1 மெகாவாட் மின்சாரம், காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு அனுமதி கிடைக்கும். கடனில் சிக்கி தவிக்கிறான். என்னிடத்திலே கண்ணீர் விட்டு அழுதான் என் நண்பன். நடத்த முடியவில்லை. இதை டிரான்ஸ்பர் செய்து இன்னொருக்கு கொடுக்கலாம் என்றால் அரசாங்கத்திற்கு 2 லட்சம் ரூபாய் கட்டிடம். நேம் டிரான்ஸ்பர் செய்வதற்கு 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்கிறான் செந்தில் பாலாஜி. 1 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு. இன்றைக்கு சோலார் மின் பவர், அதிலே மட்டும் ஆண்டு ஒன்றுக்கு 2400 கோடி ரூபாய் கேட்கிறார் செந்தில் பாலாஜி. அதிகாரமே இல்லை. எந்த பொறுப்பும் இல்லாத ஒரு புறம்போக்கு ஸ்டாலின் குடும்பத்தை மேலாதிக்கம் செய்கிறான். அவனுடைய மாப்பிள்ளை சபரீசனுக்கு கொட்டி அழுகிறான். லஞ்சம் கொடுக்காமல் தமிழ்நாட்டில் எந்த காரியமும் இன்றைக்கு நடைபெறுவதில்லை. காலம் சென்ற அண்ணன் ரங்கசாமி
என்பால் மிக பெரிவுள்ள கல்வியாளர். ஆன்மீக தலைநகராக இருந்த இந்த திருச்செங்கோட்டை கல்வி தலைநகரமாக்கியவர் KSR. அந்த KSR ஒரு மருத்துவமனை கட்டி மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்று கேட்டு இதே கொள்ளை கும்பலிடத்திலே போய் நின்ற பொழுது 100 கோடி ரூபாய், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், வேற எந்த வேலையும் கிடையாது தமிழ்நாடு அரசுக்கு. கட்டிடம் கட்டுவது KSR, இடத்தை தேர்வு செய்வது KSR, மருத்துவ உபகரணங்கள் வாங்குவது KSR. இந்த கட்டிடத்தை கட்டி மருத்துவமனை தொடங்குவதற்கு அனுமதி கொடுப்பது ஒன்றிய அரசு. கட்டிக்கொள்ளலாம் என்கிற NOCக்கு மட்டும் சபரீசன் கும்பல் கேட்ட தொகை 100 கோடி ரூபாய். அதனால் திருச்செங்கோடுக்கு வர வேண்டிய ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரவில்லை. நாளைக்கு எங்கள் டாக்டர் அருண்ராஜ் அவர்கள் வெற்றி பெற்றால் 24 மணி நேரத்தில் அவர் NOC கொடுப்பார். திருச்செங்கோடை பூலோக சொர்க்கமாக மாற்றுவார். தமிழ்நாடு அவர் ஒரு எங்கள் தேர்தல் அறிக்கை அவர்தான் தயாரித்தார். அறம், பொருள், இன்பம் இந்த 3 தலைப்புகளில் வகுத்தும் தொகுத்தும் வழங்கி இருக்கிற அந்த தேர்தல் அறிக்கையே ரொம்ப லிட்டரரியாக சுவையாக இருந்தது. இந்த நாட்டினுடைய பிரச்சனை என்ன என்பதை தமிழக வெற்றி கழகத்தில் தெரிந்து வைத்திருக்கிற ஒரே பர்சனாலிட்டி எங்கள் டாக்டர் அருண்ராஜ். ஒரு புதிய தமிழகத்தை சிருஷ்டிப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தை முன்வைத்து ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரித்தார். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாலியல் படுகொலைகள், பாலியல் வன்முறைகள், பாலியல் சீண்டல்கள், பாலியல் அத்துமீறல்கள். 2.5 வயது பெண் குழந்தையை, என் தாய்மார்களை நாக்கு கூசுகிறது எனக்கு. 2.5 வயது பெண் குழந்தையை கதற கதற வன்புணர்வு செய்து கொன்று முடிக்கிறான் ஒரு திமுக தொண்டன். விமானத்தில் பயணிக்கிற ஒரு திமுக கவுன்சிலர் விமானத்தில் இருக்கிற பணிப்பெண்ணை விமானத்துக்குள்ளேயே பலாத்காரம் செய்ய துடிக்கிறான். விளாத்திக்குளத்துக்கு அருகில் வேரிடத்தம் என்கிற கிராமத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி பாடங்களை எல்லாம் படித்துக் கொண்டதற்கு பிறகு, அம்மா நான் வெளியில் போய்விட்டு வருகிறேன் என்று, அந்த வீட்டில் கழிவறை இல்லை, கழிவறை இல்லாத காரணத்தால் வெளியிலே போய்விட்டு வருகிறேன் என்று போன மகள் 1 மணி நேரமாகியும் திரும்ப வரவில்லை. கவலைப்பட்ட தந்தையும் தாயும் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு போவதற்கு கூட அந்த வீட்டில் வாய்ப்பில்லை. ஒரு மெழுகுவர்த்தியை கடையிலே போய் அவசரமாக வாங்கி கொளுத்துவிட்டு தந்தையும் தாயும் அந்த முள்வேலி சூழ்ந்த இடத்தில் பெற்ற மகளை 8 மணி நேரமாக தேடுகிறார்கள். சம்பந்தப்பட்ட நாகலாபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறார்கள். காவல் ஆய்வாளர் புகாரை வாங்க மறுக்கிறார். 8 மணி நேரத்திற்கு பிறகு, என் தாய்மார்களே, உங்களுக்கு இதயம் இருந்தால், உங்கள் இதயத்தில் இரக்கம் இருந்தால், உங்களுக்கு மனம் இருந்தால், உங்கள் மனதிலே மனச்சாட்சி இருக்குமானால், உங்கள் மனதில் மனிதாபிமான கொடி பறக்குமானால், உங்கள் மனதில் மானுட பற்றி இருக்குமானால், என் தாய்மார்களே, உங்களுக்கு கண்கள் இருந்தால், அடுத்தவன் படுகிற துன்பம் கண்டு கண்ணீர் வடிக்கிற கண்களாக உங்கள் கண்கள் இருந்தால், உங்கள் கண்களில் காருண்யம் குடிகொண்டிருந்தால், அடுத்தவனுக்காக அடுத்தவன் விடுகிற துன்பத்தை கட்டு துடிக்கிற பொழுது கண்ணீர் விடுகிற கண்களாக உங்கள் கண்கள் இருக்குமானால், நாஞ்சில் சம்பத் மிகுந்த கவலையுடன் பேசுகிறேன். 8 மணி நேரத்திற்கு முள்வேலியில் ஒரு பொட்டு துணி கூட இல்லாமல் மாறி மாறி கற்பழித்து வன்புணர்வு செய்து அந்த குழந்தையை கொன்று முடித்திருக்கிறார்கள். 10 நாட்கள் வரை குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை. நாஞ்சில் சம்பத் என் டாக்டர் அருண்ராஜை வைத்துக் கொண்டு கேட்கிறேன்,
10 நாள் வரையிலும் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை காவல்துறை என்றால் அந்த காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற ஸ்டாலின் பதவி விலகி இருக்க வேண்டாமா? உனக்கு எதற்கு முதலமைச்சர் பதவி? கள்ளிக்கு எதற்கு முள்வேலி, கழுதைக்கு எதற்கு கடிவாளம், ஒடிந்த சுள்ளிக்கு எதற்கு கோடாலி, ஊர் நிலத்திற்கு எதற்கு விதைகள், விளக்க மாற்றுக்கு எதற்கு பட்டு குஞ்சம், வேளத்தின் காட்டில் வேட்டை நாய்க்கு எதற்கு விருந்து, மந்திக்கதற்கு மணிமகுடம், தமிழர்களின் மானத்தை காப்பாற்ற முடியாத உனக்கு முதலமைச்சர் என்ற பதவி எதற்கு? நாடு முழுக்க நான் கேள்வி கேட்டு வருகிறேன், இங்கேயும் பதிவு செய்கிறேன். திமுகயாவது காப்பாற்றினாயா நீ? திருச்செங்கோடு திமுக என்றால் அடையாளம் புலவர் என்னை நடேசன், சரிதானா? அவர்களுடைய குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? வீடு வீடாக கூவி கூவி விற்றானே முரசொலி முத்து, அவனுடைய குடும்பம் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறதா? காலம் காலமாக அர்ப்பணிப்புணர்வோடு கருப்பு சிவப்பு கொடியை கையில் ஏந்தி கடமையாற்றியவர்களுக்கு நீ அங்கீகாரம் தந்தாயா? இன்றைக்கு திமுகவில் மந்திரிகள் யார்? ஏவா வேலு. திமுகவிலே மந்திரிகள் யார்? சேகர் பாபு. திமுகவிலே மந்திரிகள் யார்? 8 பேர் அண்ணா திமுகவில் இருந்து வந்தவர்கள். இன்னைக்கு உங்கள் நிலைமை என்ன? என் தாய்மார்கள் முகத்தை பார்க்கிறேன், பொலிவில்லை, உங்கள் கண்களில் ஒளி இல்லை. ஒரு பவன் தங்கம் இன்றைக்கு 1,29,000 ரூபாய். முதலமைச்சர் ஸ்டாலின் தீபங்கள் சிரிக்கிற திருவண்ணாமலைக்கு போகிறார். மண்டல இளைஞரணி மகாநாட்டில் பேசிவிட்டு உட்காருகிறார். அவர் உட்கார போகிற பொழுது அங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறான், ஏவா வேலு. ரொம்ப அழகாக இருப்பான். ஆண்டுதோறும் நடைபெறுகிற ஆணழகன் போட்டியில் அவன் தான் தங்கப்பதக்கம் தொடர்ந்து வாங்கி வருகிறான். அந்த ஏவா வேலு ஒரு வெள்ளி நாற்காலி செய்து கொண்டு போடுகிறார். வெள்ளி நாற்காலி. 55 ஆண்டுகால அரசியல் அனுபவம் உள்ள அண்ணன் ஸ்டாலின் அந்த நாற்காலியில் உட்கார மாட்டார் என்று நான் கருதினேன். ஆனால் உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்ததற்கு பிறகு காலுக்கு மேல் கால் போட்டு உட்காருகிறார். 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய். ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்க வசதி இல்லாதவர்கள் தான் என் முன்னால் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். வெள்ளி நாற்காலியில் முதலமைச்சர் உட்காருகிறார். when Rome was burning, Nero was fiddling. நான் அன்றைக்கு என்னுடைய நாட்குறிப்பில் எழுதினேன், ஸ்டாலின் நீ வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்து விட்டாய். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க நாற்காலி தளபதி விஜயை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று அன்றைக்கு நான் கவிதையில் எழுதினேன். 34 வயதான என்னுடைய தங்கையின் மகள் MA MPhil PhD பட்டம் பெற்றவள். இன்னும் கல்யாணம் என்கிற வில்லை முறிக்க முடியாமல் கதறி அழுகிறாள். தங்கம் வாங்க வழி இல்லை. ஆடுவார் இல்லாத அரங்கமாக, தேடுவார் இல்லாத திரவியமாக, தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாக, யாரும் எடுத்து படிக்க அது உயர்ந்த இலக்கியமாக, மொழிபெயர்க்கப்படாத மூத்த கவிதையாக என் வீட்டு வாசல் படிக்கட்டுகளில் கல்யாணம் என்கிற வில்லை முறிக்க முடியாமல் கதறி அழுகுகிற என் பிள்ளைகளின் எண்ணிக்கை மட்டும் தமிழ்நாட்டில் 80 லட்சம் பேர். உங்கள்கிட்ட தீர்வு இருக்கிறதா? எங்கள் தலைவன் விஜய் சொல்லுகிறான், கல்யாணமாக பெண்களே கவலைப்படாதீர்கள், உனக்கு தாய்மாமன் சீர் தருகிறேன், உன் கல்யாணத்திற்கு 1 பவுன் தங்கம் காஞ்சிபுரம் பட்டு சேலை தருகிறேன் என்று எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார். இந்த பாலியல் அத்துமீறலுக்கு ராணி வேலுநாச்சியார் படை, சீருடை அணியாத ஒரு படை 24 மணி நேரமும் தமிழ்நாட்டை கண்காணிக்கும் என்று அறிவித்திருக்கிறார். 6 சிலிண்டர் எல்லா தாய்மார்களுக்கும் தருவதாக அறிவித்திருக்கிறார். நீ 1000 ரூபாய் தந்தாய். 1000 ரூபாய் தந்துவிட்டு பொன்முடி என்ற ஒரு புறம்போக்கு பயல் அதை ஓசி என்றான். நீ 1000 ரூபாய் தந்துவிட்டு ஓசி என்கிறாய். எங்கள் தலைவன் நாளைக்கு முதலமைச்சரானால் 2500 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் மாதந்தோறும் வந்து சேரும் என்று அறிவித்திருக்கிறார். பட்டம் பெற்று வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள்
28 வயது வரையிலும் வேலை கிடைக்காத ஒரு நிலைமை இருக்குமானால் அந்த தம்பிக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் வேலை தேடுவதற்காகவே அரசு வழங்கும் என்று அறிவித்திருக்கிறார். உயர்கல்வி படிப்பதற்கு என்னுடைய மகனை உயர்கல்வி படிக்க துடிக்கிறான். எனக்கு வசதி இல்லை. இன்றைக்கு முதலமைச்சர் ஆக போகிற எங்கள் விஜய் சொன்னார், 20 லட்சம் ரூபாய் உயர்கல்வி கற்பதற்கு மானியத்தோடு நான் தருகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். இப்படி பல படிப்படியான திட்டங்களை ஒரு வித்தியாசமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார். சாதியினுடைய சாயலோ சமயத்தினுடைய நிழலோ தழுவிக்கொள்ளாத ஒரே தலைவன் தமிழ்நாட்டு அரசியலில் எங்கள் விஜய் மட்டும்தான். 39 ஆண்டு காலம் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று இடையறாது சுற்றி வந்த நாஞ்சில் சம்பத் விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு ஒரே காரணம், சாதியினுடைய நிழலும் சமயத்தினுடைய சாயமும் படியாத ஒரே தலைவன் விஜய் என்பதால் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன். அந்த தலைவர் தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஜாகிரபிக்கல், பூகோள ரீதியாகவும் சரித்திர ரீதியாகவும் விஜய் தான் தலைவர் முதலமைச்சர் ஆக வேண்டும். அது எழுதப்பட்டு விட்ட விதி. அந்த இடத்திற்கு அவர் வரப்போகிறார். இப்பொழுது அவரை பார்த்தவர்கள் பயப்படுகிறார்கள். இன்னைக்கு தலைநகர் சென்னையில் 30 லட்சம் பேர் எங்கள் தலைவரை பார்த்திருக்கிறார்கள். ஸ்டாலினும் ஊர்வலம் போகிறான். எந்த உற்சாகமும் இல்லை. எல்லாம் செத்துமங்கையில் வெத்தலை கொடுத்தது மாதிரி வர்றான். 300 ரூபாய் வாங்கிட்டு எங்கள் தலைவர் இன்னைக்கு 30 லட்சம் பேர் சென்னையில் பார்த்துட்டு இருக்கான். அதிகம் அவர் பேசுவதில்லை. அவர் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் இல்லை. அவர் இயங்குகிறார். 1 கோடி இளைஞர்கள் என் தலைவனுக்கு பின்னால் இருக்கிறார்கள். இந்திய வரலாற்றில் 1 கோடி இளைஞர்களை கையில் வைத்திருக்கிற மகத்தான தலைவன் விஜய். இந்த இளைஞர்கள் காற்றையும் கைது செய்து காட்டுவார்கள். விஜய் கட்டளையிட்டால் இந்த இளைஞர்கள் மின்னலை விழுங்குவார்கள், மின்சாரத்தை கொப்பளிப்பார்கள், ஓடுகிற பாம்பை மிதிப்பார்கள். தமிழ்நாட்டினுடைய திசையை தீர்மானிப்பதற்கு எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கிற இளைஞர்கள். திமுகவிலே இளைஞரணி இருக்கிறது, இளைஞர்கள் இல்லை. திமுகவிலே மாணவரணி இருக்கிறது, மாணவர்கள் இல்லை. எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்ட தலைவனாக என் கண்ணுக்கு தெரிகிற தலைவன் விஜய். அவருடைய வேட்பாளராக அவருடைய உற்ற நண்பர் டாக்டர் அருண்ராஜ் களத்தில் நிற்கிறார். நீங்கள் மலர் வேண்டும் என்று கேட்டால் அவர் மாலை வாங்கி கொண்டு தருவார். நீங்கள் தேன் வேண்டும் என்று கேட்டால் டாக்டர் அருண்ராஜ் உங்களுக்கு தித்திப்பு கொண்டு தருவார். நீங்கள் எள் வேண்டும் என்று கேட்டால் டாக்டர் அருண்ராஜ் உங்களுக்கு எண்ணெய் கொண்டு தருவார். நீங்கள் வெட்டி வா என்றால் டாக்டர் அருண்ராஜ் உங்களுக்காக கட்டி வருவார். நான் காலையில் 2 இடங்களில் பிரச்சாரம் செய்தேன். முதல் இடத்திற்கு போகிற பொழுது இதுதான் சுடுகாட்டு உழல் பேரொளி செல்வக்கணபதியின் தோட்டம் என்றார்கள். 300 ஏக்கர் பண்ணை வீடு, தேவையில்லாமல் முகத்தில் மீசை வைத்திருக்கிற ஆசாமி இன்னைக்கு திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர். 300 ஏக்கர். எங்க கட்சியில் இருந்திருக்கிற வேட்பாளர்கள் எல்லாம் அன்றாடம் காய்ச்சி. என் பெருமைக்குரியவர்களே, தரிச்சத்தமும் தமிழ் சத்தமும் கேட்கிற திருச்செங்கோட்டில் எங்கள் டாக்டர் திருச்செங்கோட்டில் இருந்து சென்னைக்கு அரசு சம்பந்தமான காரியங்களை முடிப்பதற்கு படையெடுத்து வருகிறவர்களுக்கு தலைநகர் சென்னையில் திருச்செங்கோடு தொகுதிக்கென்றே ஒரு உதவி மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். திருச்செங்கோடு நகராட்சி இன்றைக்கு 200க்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் இந்த நகராட்சியில் இருந்து வருகிற கழிவு நீரால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது நான் சட்டமன்ற உறுப்பினரானால்
அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். தொகுதியில் கல் மற்றும் மண் குவாரிகளில் அரசு விதிமுறைகளை மீறி வருகிற முறைகேடுகளை அந்த கொள்ளைக்காரர்களை கூண்டில் ஏற்றுவேன் என்று அறிவித்திருக்கிறார். திருச்செங்கோடு தலைநகராக கொண்டு ஒரு நல்ல செய்தி, திருச்செங்கோடு மாவட்டம் என்றொரு மாவட்டத்தை உதயமாக்குவதற்கு கரவோடு எங்கள் டாக்டர் களத்தில் நிற்கிறார். அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை கழக தோழர்கள் நாளைக்கு எல்லா வீடுகளுக்கும் கொண்டு சேர்த்து விடுங்கள். நான் சம்பத் சொல்லுகிறேன், ஒரு ஓட்டு விசில் சின்னத்திற்கு தாருங்கள். எத்தனையோ கட்சிகளுக்கு வாக்களித்த நீங்கள், எத்தனையோ கட்சிகளால் வஞ்சிக்கப்பட்ட நீங்கள், எத்தனையோ கட்சி தலைவர்களை வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுத்து ஏமாந்து போன நீங்கள், கடலில் ஓடம் கவிழ்ந்ததைப் போல கரை சேர முடியாமல் தத்தளிக்கிற நீங்கள், நமக்கு ஒரு இரட்சகன் கிடைக்க மாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு இரட்சகனாக, மீட்பனாக காலம் தந்த வேட்பாளர் தான் எங்கள் டாக்டர் அருண்ராஜ். அவர் எம்எம்சி ஸ்டூடெண்ட். எம்எம்சி ஸ்டூடெண்ட் என்றாலே ஒரு முத்திரை இருக்கிறது. அந்த பட்டத்தை பெற்றுவிட்டு அரசு மருத்துவமனையிலே 4.5 ஆண்டு காலம் பணியாற்றிவிட்டு IRS தேர்வு எழுதி 14 ஆண்டு காலம் சுங்கத்துறை அதிகாரியாக பணியாற்றிவிட்டு என்னுடைய சொந்த தொகுதி, இந்த தொகுதியில் நான் மக்கள் பிரதிநிதி ஆக வேண்டும் என்ற ஆசையை வளர்த்து கொண்டு களத்தில் நிற்கிறார். அவரை காயப்படுத்தி விடாதீர்கள் என்று உங்கள் காலில் மாலையாக விழுந்து கேட்டுக் கொள்கிறேன். பன்றிகளின் முன்னால் முத்தை சிதற விடாதேயுங்கள். பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதேயுங்கள். ஆழ்விற்று பொன் வாங்கியோர் செய்த பூனை ஆந்திக்கு கட்டி மகிழாதீர்கள். நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள். செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள். வழி இருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள். கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள். கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள். உங்கள் காரியம் யாவற்றுக்கும் கை கொடுக்க ஒரு IRS பட்டம் பெற்ற டாக்டர் சித்தமாக இருக்க புறம்போக்குகளை தேர்ந்தெடுக்கிற பாவத்தை மறந்தும் செய்து விடாதீர்கள். உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன், உருக்குலைந்த உள்ளத்தோடு கேட்கிறேன், கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன். உங்கள் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். மடிப்பிச்சை கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் யாசகம் கேட்டதை போல என் டாக்டருக்காரர்களே, சுடுகாட்டில் சமதர்மம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். சுடுகாட்டில் சமதர்மம் இல்லை. ஜவஹர்லால் நேரு மறைந்த பொழுது 10 ஏக்கர் நிலத்தில் சந்தனக்கட்டை அடுக்கி 10,000 லிட்டர் பசுவின் நெய் விட்டு தகனம் செய்தார்கள். நாஞ்சில் சம்பத்து நாளைக்கு செத்தால் 10 ஏக்கர் நிலத்தில் 10,000 லிட்டர் பசுவின் நெய் விட்டு உன்னை தகனம் செய்ய நான் தயார் என்று கண்ணன் டாக்டர் சொல்லட்டும். இன்றைக்கே திருச்செங்கோட்டில் நான் செத்து விடுகிறேன். நடக்காது. சாக மாட்டார் என்று கருதி இருந்தார்கள் எம்ஜிஆரை குறித்து. MR ராதாவினுடைய துப்பாக்கியிலிருந்து துந்துபி முழக்கம் செய்தது குண்டுகள் அவருடைய கழுத்தை குறிவைத்து அவர் சாகர வரைக்கும் அந்த குண்டுகள் அவருடைய தொண்டையில் பத்திரமாக இருந்தன. யமனுக்கே டாட்டா காட்டிய எம்ஜிஆரை மரணம் நெருங்காதென்றார்கள். ஒரு சூரிய உதயத்தில் எம்ஜிஆர் மறைந்தார் என்ற செய்தி வந்தது. எம்ஜிஆர் மறைந்து விட்டார். தமிழ்நாடே கண்ணீர் கோலம் ஆயிற்று. எனக்கு வகுப்படுத்த பேராசிரியர், எனக்கு வசீகரமாக பேச சொல்லி தந்த பேராசிரியர், என் அண்ணன் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் தான் எம்ஜிஆருடைய இறுதி ஊர்வலத்தை வர்ணித்தார். எம்ஜிஆருக்கு கடைசி காலத்தில் சால்ட் டிசீஸ், உப்பு நோய். அப்பொழுது என் அண்ணன் வலம்புரி ஜான் சொன்னான், உன் உப்பை திண்டல்லவா நாங்கள் வளர்ந்தோம் மன்னாதி மன்னனே, மக்கள் திலகமே. இதையும் தாண்டி உப்பு ஏறி உங்கள் உடலில் ஏறி எப்படி உட்கார்ந்து கொண்டது என்று உடைந்து கதறி அழுதான். ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு 10 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு சந்தன பேழை, தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து வந்த சரித்திர தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆரை அந்த சந்தன பேழையில் வைத்து இறுதி ஊர்வலமாக நடந்து வந்தார்கள். கன்னியாகுமரியில் குடியிருக்கிற சம்பத் என் ஈழத்து தம்பிகளுக்கு எல்லா வகையிலும் உதவிய தலைவனை
மறக்க முடியவில்லை என்றவருக்கு நன்றி தெரிவிப்பதற்காக நான் அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டேன். ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. கடற்கரைக்கு அந்த புகழ் உடலை சந்தனப்பேழையில் கொண்டு வந்து விட்டார்கள். அடக்கம் செய்வதற்காக மண்ணை தோண்டுகிறார்கள். என் குருநாதர் அண்ணன் வலம்புரிஜான் சொன்னான், மண்ணை தோண்டி தங்கம் எடுப்பதுதான் எங்கள் வழக்கம். ஆனால் இன்றைக்குத்தான் மண்ணை தோண்டி எங்கள் தங்கத்தை அதில் வைக்கிறோம் என்று கதறி அழுதான். அடக்க முடிந்ததற்கு பிறகு என் அண்ணன் சொன்னான், இதுவரைக்கும் மேற்கு திசையில் சூரியன் தான் அஸ்தமனமானது. இன்றைக்குத்தான் முதலில் சந்திரன் ஒன்று அஸ்தமனமானது, ராமச்சந்திரன் ஒன்று அஸ்தமானது என்று உடைந்து சிதறி அழுதான். அன்றைக்கு அந்த ஈமச்சடங்குக்கும் இறுதி ஊர்வலத்திற்குமான செலவு 14 லட்சம். நாளைக்கு நாஞ்சில் சம்பத்து செத்தால் 14 லட்சம் செலவில் எனக்கு இறுதி ஊர்வலம் நடக்குமா? நடக்காது. இடுவார் கரம் பார்த்து, இல்லை என்பார் முகம் பார்த்து. பகலில் செத்தால் பாடை வாங்க வழி இல்லை, இரவில் செத்தால் எண்ணெய் வாங்க வழி இல்லை என்று வாழுகிற சமூகத்தில் சுடுகாட்டில் சமதர்மம் இல்லை. இந்தியாவின் பெரும் பணக்காரன், இந்தியாவின் துறைமுகங்களையும் விமான நிலையங்களையும் மோடியின் பெயர் சொல்லி ஆக்கிரமி வைத்திருக்கிற ஒரு நவீன ரக ஒட்டுண்ணி அத்தானிக்கும் 6 அடி தான். நாளைக்கு செத்தால் புதைப்பதற்கு இடம் இல்லாத ஒரு ஏழைக்கும் 6 அடி தான். பொல்லாத பணக்காரனுக்கும் 6 அடி தான். பொறிக்கடலை தின்ன முடியாத என் பொக்கைவாய் கிளவிக்கும் 6 அடி தான். ஆகவே சுடுகாட்டில் சமதர்மம் இல்லை. சமதர்மம் சாத்தியமாகிற இடம் வாக்குச்சாவடி மட்டும்தான். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கும் ஒரு ஓட்டு தான். கோவணம் கட்ட வசதி இல்லாத நடுத்தர் நாராயணனுக்கும் ஒரு ஓட்டு தான். The revolution not by bullets, வேட்டுகளின் மூலமும் வெடிக்குண்டுகளின் மூலமும் செய்ய முடியாத புரட்சியை ஒரு விரல் புரட்சி மூலம் விசிலுக்கு நீங்கள் தாருங்கள். கான பறவையின் கலகல என்னும் ஓசையை விட, தரிச்சத்தத்தின் ஓசையை விட, என் தாய் தயிர் கடைகிற பொழுது வருகிற மத்து ஓசையை விட, புலியின் உருமல் ஓசையை விட, போர் யானையின் பிளிரல் ஓசையை விட, குக்கு குக்கு என்று கூவுகின்ற குயிலின் ஓசையை விட, ஆலய மணியின் ஓசையை விட, ஓடுகின்ற தண்ணீரின் ஓசை விட, பாடும் மேகங்களின் ஓசை விட, ஓடும் நதியின் ஓசை விட உன்னதமான ஓசை விசில் ஓசை. இந்த ஓசைதான் ஆட்சி மாற்றத்திற்கான வாசலை திறந்து வைக்கிற ஓசை. ஆகவே விசில் சின்னத்தில் வாக்களியுங்கள். காலை 10 மணிக்கே நமது தொண்டர்கள் நம்முடைய வாக்குகளை எல்லாம் வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து வாக்கை பதிவு செய்திட வேண்டும். கள்ள ஓட்டு செய்வார்கள். இன்றைக்கே 2000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டவர்கள் இவர்கள். சிவாஜி கணேசனையுமா யாருக்கும் அடையாளம் தெரியாது. அவர் மத்தியானம் நல்ல சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு விட்டு உறங்கிவிட்டு மாலையிலே ஒரு காஃபி குடித்து கொண்டு பழைய கண்டசா காரில் பைஜாமாவை போட்டுக்கொண்டு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி போக்ஸ் ரோடு பூத்துக்கு வருகிற பொழுது அவராகவே பேசிக்கொண்டே வருகிறார். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதற்கு தர வேண்டும் கிறிஸ்தி? எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, பணிவிடை புரிந்தாயா, நாற்று நட்டாயா, கஞ்சிக்கலையும் சுமந்தாயா, உனக்கு எதற்கு தர வேண்டும் வட்டி வரி கிறிஸ்தி திரை? வட்டியும் தர முடியாது, கூலி கேட்டால் தருகிறேன், வரி கேட்டால் தர முடியாது என்றவர் மூறி முழங்கிக் கொண்டு பூத்தில் சிலிப்பு எங்கப்பான்னு கேட்டால பூத்து சிலிப்பை கொடுக்கிறவன் சொன்னான், உங்க ஓட்டை ஏற்கனவே ஒருத்தன் போட்டுட்டு போயிட்டான்னா. சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டவர்கள். எந்த அநியாயத்துக்கும் அவர்கள் செய்வார்கள். அமைதியாக பொறுமையாக இருந்து எல்லா வாக்குகளையும் விசில் சின்னத்திற்கு வழங்கி மேத்திங்கள் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிற பொழுது டாக்டர் கேஜி அருண்ராஜ் ஐஆர்எஸ் என்னும் நான் அந்த ஓசை கேட்க நாஞ்சல் சம்பத்திற்கே தவிப்பு இருக்கிறது என்றால் உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்காதா? அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்ய வாக்களி பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.